ஸோ இது இப்போ நம்ம எப்படி அப்பர் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்பர் ஐடிக்கு, சரியா? ஸோ இன்னையோட முடிச்சிருக்கோன்னு சொல்லி அங்கே இதுலேருந்து போட்டிருக்காங்க, நேட்ஸ்லேருந்து. ஸோ அதனால் எல்லாருமே இன்றைக்குள்ளே பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ அதில் வந்து லாகின் ஐடி வந்து உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது, சரியா? ஸோ பாஸ்வேர்டு நான் என்டர் பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இது 3 - 4 அப்படின்னா -1. ஸோ அதை போடணும், சரியா? இது அப்படியே டைப் பண்ணக்கூடாது. இது வந்து மேக்ஸ் கேப்சா. ஸோ இப்போ 3லேருந்து 4 கழிச்சா -1. ஸோ லாகின் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும், அப்பர் ஐடி கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் படி அப்பர் ஐடி வந்து எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ இதில் ஏற்கனவே இருந்துச்சுன்னா எஸ் கொடுப்போம். ஸோ இங்கே நமக்கு யாருக்குமே இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நோ கொடுக்கணும். நோ கொடுத்துட்டு கிரியேட் நியூ அப்பர் ஐடின்னு இருக்கும். ப்ளீஸ் கிரியேட் யுவர் அப்பர் ஐடி ஃபர்ஸ்ட், தென் கம் பேக் அண்ட் வேலிடேட் இட் அப்படின்னு இருக்கும். ஸோ கிரியேட் நியூ அப்பர் ஐடி அப்படிங்கும்போது உன் பேர், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்துடும் அதுவே, சரியா? ஸோ பேர் வந்து ஆதாரில் இருக்க மாதிரி இருந்துட்டால் போதும், ஓகேவா? அப்படி இல்லைன்னா இங்கே மாற்றிக்க, ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேரை மாற்றிக்க. அப்பா பேர் கூட வந்தாலும் மாற்றிக்க. ஸோ இனிஷியல் இல்லாமல் வெறும் பேர் மட்டும் இருந்தாலும் அதை இங்கே மாற்றிக்க. ஸோ இதை மாற்றிட்டு ஐ ப்ரொவைட் அந்த இதை டிக் கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்பர் ஐடின்னு கொடுக்கணும். ஸோ அப்பர் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த அப்பர் ஐடி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி